ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸ், அதாவது ஒரு இண்டிகேட்டிவ் நோட்டீஸை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் எண்ட்லயே இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன், அதுக்கப்புறம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே வந்துடும். ஆனா எலெக்ஷன் காரணமாக இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனை மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் மே 15ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குதுங்க. அப்ளை பண்றதுக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நிறைய டைம் இருக்கு. இப்பவே நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். மொத்தமா நாடு முழுவதும் ஒரு 11,127 காலியிடங்கள் வந்திருக்கு. கடந்த முறை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை அதிகப்படியான காலியிடங்கள் தான். இந்த ஜாபுக்கு பேசிக் பே பாத்தீங்கன்னா 19,900 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் நீங்க அலவன்சஸ் ஆட் பண்ணாலுமே 35,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் முதல் மாத சம்பளமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். 18 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கணுங்க. இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சோ தற்பொழுது இந்த ஜாபுக்கு இண்டிகேட்டிவ் நோட்டீஸ், அதாவது ஒரு ஷார்ட் நோட்டீஸை தான் அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மே 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அப்ளிகேஷனை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். நிறைய தகவல்கள் ஷார்ட் நோட்டீஸ்ல இல்லங்க. அதனால ஓல்டு நோட்டிபிகேஷன், அதாவது 2024ல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நோட்டிபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவலை சொல்றேன். கடந்த முறை பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2024ல நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா 5,696 காலியிடங்கள் தான் விட்டுருந்தாங்க. இந்த முறை 2026ல 11,000 காலியிடங்கள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அப்ப வேலை வாய்ப்புகள் நிறையவே இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு. மேக்சிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி SC/ST கேண்டிடேட்க்கு 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன், அதாவது 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய SC/ST கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா BC முஸ்லிம், MBC, DNC இவங்க எல்லாருமே OBC தான். 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், பர்சன் வித் டிசபிலிட்டிஸா இருக்கட்டும், விடோஸ் கேட்டகரியா இருக்கட்டும், எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் இருக்கு. லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. SC/ST, எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்ளை பண்ற எல்லா பெண்கள், திருநங்கைகள், EBC கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே 250 ரூபாய் ஃபீஸ். இவங்க எல்லாருக்குமே 250 ரூபாய் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிடணும். சரிங்களா? இவங்க எல்லாருக்குமே 250 ரூபாய் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பே பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்க CBT 1 எக்ஸாம் எழுதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண 250 ரூபாய உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபாய் அப்ளிகேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸ்டேஜ் 1 CBT எக்ஸாம் எழுதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண 500 ரூபாயில இருந்து 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஆனா எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் CBT 1, CBT 2, அதுக்கப்புறம் CBAT, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணணுங்க. இந்த 3 எக்ஸாம்க்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா ITI டிப்ளமோ தரத்துல தான் இருக்கும். அப்ப டிகிரி வரைக்கும் படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா டிகிரியில குறிப்பிட்ட சில டிசிப்ளின் தான் எலிஜிபிள். அத நோட்டிபிகேஷன் எண்ட்ல கொடுத்திருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சோ பர்டிகுலரா இப்ப டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களால இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் தரம் ITI டிப்ளமோ தரத்துல தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த CBT 1 எக்ஸாம், CBT 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதை கிளியர் பண்றவங்களுக்கு ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT 1 எக்ஸாமினேஷன் மொத்தமா டைம் டூரேஷன் 60 நிமிடங்கள். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 75 கொஸ்டின் கேட்கறாங்க. 75 கொஸ்டினுக்குமே ஒரு மதிப்பெண்கள். அப்ப 75 மார்க் வருது. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/3 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். உங்களுக்கு 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. அதுல கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அதுல கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் போகும். சரிங்களா? தப்பா நீங்க சூஸ் பண்ற பட்சத்துல. அண்ட் இந்த CBT 1 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா 3 டாபிக் தான். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். ரயில்வேன்னு வந்துட்டாலே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுதான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 டாபிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸே கேட்பாங்க. CBT 2 எக்ஸாமும் உங்களுக்கு சேம் எக்ஸாம் ஸ்கீம் தான் வரும். சரிங்களா? ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் கேட்பாங்க. பார்ட் ஏல உங்களுக்கு 100 கொஸ்டின் 90 நிமிடங்களுக்கு கேட்பாங்க. பார்ட் பில 60 நிமிடங்கள் 75 கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க.
சிபிடி 2 எக்ஸாமினேஷனுக்கான டீடைல்டு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி சிபிடி 1க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண சேம் சிலபஸ் தான் வரும். இதெல்லாம் கிளியர் பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல பேஸ் பண்ண ஒரு ஆப்டிடியூட் டெஸ்டும் உங்களுக்கு தேர்ட் எக்ஸாமா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, 3வது எக்ஸாமா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் கிளியர் பண்றவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. மற்றபடி இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரயில்வே எக்ஸாமுக்குன்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. நீங்க நியூ யூசர், அதாவது ரயில்வேக்குள்ள நான் இப்பதான்ப்பா ஒரு ஜாபை கேள்விப்படுறேன், இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் இருக்கா, நான் என்ன பண்றது? ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல அகாடமியில போய் ஜாயின் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற கோச்சிங்க நீங்க இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாசம் கேப் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்லாம் வரும். ஸோ அப்ப நீங்க இப்பத்துல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே உங்களால எந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பாத்திரலாங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு 10th பிளஸ் ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஐடிஐல நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெயின்டெனன்ஸ்ல முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ல முடிச்சவங்க, ரேடியோ அண்ட் டிவில முடிச்சவங்க, டீசல் மெக்கானிக், ஹீட் இன்ஜின், இந்த மாதிரி நிறைய ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th பிளஸ் ஐடிஐ படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. அப்படி இல்லைன்னா 10th பிளஸ் அப்ரண்டிஸா ரயில்வேல 1 year ஒர்க் பண்ணவங்களும் எலிஜிபிள் தாங்க. நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், ரயில்வேல அப்ரண்டிஸா ஒரு ஜாப் வருதுன்னா கண்டிப்பா அதற்கு போங்க. ஏன்னா 10th வரைக்கும் படிச்சுட்டு மேற்கொண்டு எதுவுமே படிக்காம இருக்கிறவங்க ரயில்வேல 1 year அப்ரண்டிஸா நீங்க ஒர்க் பண்ணாலே போதும். இந்த ஜாப், இந்த மாதிரி ஜாபுக்குலாம் நீங்க எலிஜிபிள் தான். நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும், டிப்ளமோ படிச்சிருக்கணும், டிகிரி எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், 10th வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்க அப்ரண்டிஸ் ஜாப்லாம் வருதுன்னா கண்டிப்பா அதற்கு போங்க. அதுல 1 year நீங்க அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்குலாம் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதி உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோ படிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோல மெக்கானிக்கல், இல்லைனா எலக்ட்ரிக்கல், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வரைக்கும் நீங்க எலிஜிபிள் தான். அப்படி இல்லைன்னா டிகிரி கேண்டிடேட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாங்க. டிகிரி மீன்ஸ் பிடெக் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல பர்டிகுலரா இந்த டிசிப்ளின்ல இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிடெக் ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். மே மாதம் 2வது வாரம் இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்.